திருகோணமலை ஆளில்லா விமானம் வெளியான புதிய தகவல். எலிக்காய்ச்சலினால் யாழில் 2 மரணம். கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் மீது கடத்தல் முயற்சி. மொராக்கோ படகு மூழ்கியதில் 69 அகதிகள் பலி. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானமே திருகோணமலை கடற்பரப்பில் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. விமான எதிர்ப்பு பயிற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆளில்லா விமானமே மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் எராந்த கீகனகே தெரிவித்துள்ளார். இந்த விமானம் ஆளில்லா விமானம் என்பதுடன் இந்த வகை விமானம் 2020ஆம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதுடன் இது சுமார் 40 கிலோ எடையுள்ளதாக இருக்கும். விமானம் சேதமடையவில்லை என்றும் வெடிப்பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த ஆளில்லா விமானம் இலங்கையின் முப்படைகளுக்கு சொந்தமானதில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், ஆளில்லா விமானம் பயிற்சியின் போது தவறுதலாக இலங்கையின் கடற்பரப்பில் தரையிறங்கி இருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். குறித்த விமானத்தில் வெடிப்பொருட்கள் இருக்கவில்லை, இதனால் இலங்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2022இல் இவ்வாறான ஆளில்லா விமானம் ஒன்று ஒடிசாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டு குடும்பஸ்தர் ஒருவர் 25ஆம் திகதியும் 3 மாத குழந்தை 26ஆம் திகதியும் உயிரிழந்துள்ளனர். பிறந்து 3 மாதங்களே நிரம்பிய ஆண் குழந்தையொன்று வியாழக்கிழமை பரிதாபமாக இறந்துள்ளது. குறித்த குழந்தை கடந்த 24ஆம் திகதி காய்ச்சல், இருமல், சளி ஏற்பட்டுள்ளது. இதற்கு சிகிச்சை பெறுவதற்காக பெற்றோர் குழந்தையை தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் குழந்தைக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்ட வேளை மேலதிக சிகிச்சைக்காக குழந்தை 25ஆம் திகதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்துள்ளது. இதேவேளை 4 நாள் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கைத்தடி மேற்கை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 34 வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 23ஆம் திகதி காய்ச்சல் ஏற்பட்டதை தொடர்ந்து மறுநாள் 24ஆம் திகதி யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வியாழக்கிழமை பிற்பகல் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட ஊடகவியலாளர் முருகையா தமிழ்ச்செல்வனை கிளிநொச்சி நகரில் வேனில் கடத்தும் முயற்சி ஒன்று வியாழக்கிழமை மாலை நடந்தேறியுள்ளது. கடமை நேரத்தின் பின்னரான மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த தமிழ்ச்செல்வனை பின்தொடர்ந்து வந்திருந்த வேன் யாழ் கண்டி வீதியில் வழிமறைத்து கடத்தலை முன்னெடுக்க முற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பித்து செல்ல முயன்ற வேளை அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் தமிழ்ச்செல்வன் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வன்னியில் முன்னெடுக்கப்படும் சுற்றுச்சூழல் அழிப்பு மற்றும் பரவி வரும் போதைப் பொருள் கடத்தல்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக அமுல்படுத்தி வரும் தமிழ்ச்செல்வன் தகவல் அறியும் சட்டம் மூலம் தகவல்களை பெற்று பல ஊழல்களை அம்பலப்படுத்தும் முன்னணி ஊடக செயற்பாளராக இவர் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஒழுங்கு சட்டத்தின் விதிகளின்படி வருமானம் செலவு விவரங்களை முறையாக சமர்ப்பிக்காத 3 ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களை நியமித்த கட்சியின் செயலாளர்கள் உட்பட 10 பேருக்கு எதிராக கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அனுப்பப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினர் இது தொடர்பான விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். அதன்படி பாக்கிய செல்வம் அரியநேந்திரம், பத்திரமுலை சீலரத்ன தேரர் மற்றும் சரத் கீர்த்திரத்ன முதலான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோசடி விசாரணை பணியகத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இமயமலையின் பெரிய பள்ளத்தாக்கில் பிரம்மபுத்திரா நதி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்திற்கும் வங்கதேசத்தில் வளைந்து செல்லும் பாதையில் அணை கட்ட சீனா திட்டமிட்டுள்ளது. இந்திய எல்லை தீபெத்தில் சீனா $137 பில்லியன் அளவில் உலகில் மிகப்பெரிய அணை கட்ட இருக்கின்றது. இதனால் பிரம்மபுத்திராவின் அடிப்பகுதியில் உள்ள மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என இந்திய மாநிலங்கள் மற்றும் வங்கதேச மாநிலங்கள் கவலை தெரிவிக்கின்றன. மேலும் டெக்டோனிக் தட்டு எல்லையில் அமைந்துள்ள சுற்றுச்சூழல் ரீதியான பலவீனமான இமயமலை பகுதியாக அணை கட்டப்படும் பகுதி பார்க்கப்படுகின்றது.
மொரோக்கோ கடல் பகுதியில் நாட்டு படகு மூழ்கியதில் 69 அகதிகள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதியன்று ஐரோப்பியாவில் உள்ள ஸ்பெயின் நாட்டை சென்றடையும் நோக்கில் நாட்டு படகொன்றில் 80 பேர் சென்றுள்ளனர். இந்த படகு வடக்கு ஆப்பிரிக்கா நாடான மொரோக்கோவில் கடல் பகுதியில் நீருக்குள் மூழ்கியது. இந்த விபத்தில் 69 பேர் பலியானதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 25 பேர் மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியாவை சேர்ந்தவர்கள் என அந்த நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் கடலில் தத்தளித்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த 11 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 9 பேர் மாலி நாட்டினர். மேற்கு ஐரோப்பிய நாடான மாலியில் ஜிகாத் படைகளாலும் பிரிவினைவாத படைகளாலும் தொடர் வன்முறைகள் நிகழ்ந்து வருவதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு தேடி அந்நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மணிப்பூர் மாநிலத்தில் 2 கிராமங்களின் மீது ஆயுதமேந்திய நபர்கள் துப்பாக்கியால் சுட்டும் வெடிகுண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அம்மாநிலத்தின் கிழக்கு இம்பால் மாவட்டத்தின் 2 கிராமங்களின் மீது அங்கிருக்கும் மலைகளிலிருந்து இறங்கி வந்த ஆயுதமேந்திய நபர்கள் துப்பாக்கியால் சுட்டும் வெடிகுண்டுகள் வீசியும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கிழக்கு இம்பாலில் சன்சாயி எனும் கிராமத்தில் நேற்று காலை 10:30 மணியளவில் மர்ம நபர்கள் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதுடன் வெடிகுண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனால் அங்கு பணியில் இருந்த பாதுகாப்பு படையினர் பின்வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காலை 11:30 மணியளவில் அம்மாவட்டத்தின் தன்மா போக்கி எனும் கிராமத்தின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த 2 தாக்குதல்களினாலும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1891 யாழ்ப்பாணம் வண்ணார்பெண்ணை சிவன் கோவிலில் 30,000 ரூபாய் பெறுமதியான நகைகள் களவாடப்பட்டன. 1999 இலங்கை புங்குடுதீவில் சாரதாம்மாள் என்ற பெண் இலங்கை கடற்படையினரால் படுகொலை செய்யப்பட்டார். 2014 இத்தாலி எட்ரியாட்டிக் கடலில் நார்மன் அத்லாண்டிக் என்ற கப்பல் தீப்பற்றியதில் 9 பேர் உயிரிழந்தனர். 19 பேர் காணாமல் போயினர். 2014 சிங்கப்பூர் நோக்கி சென்ற இந்தோனேசியா ஏர் ஏசியா விமானம் கரிமட்டா நீரிணையில் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 162 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.